தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உடனான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நிறைவடைந்துள்ளது. டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அமித்ஷாவுடன் தனியாக ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் பழனிசாமி மட்டும் ஆலோசனை நடத்தினார். மூத்த நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி தனியாக ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் இல்லத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் 2 தலைவர்களும் ஆலோசனை செய்தனர். அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 8 மணிக்கு அமித்ஷாவை சந்திக்க அதிமுக அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களுடன் எடப்பாடி பழனிசாமி சென்றதாகவும் 8:45 மணிக்கு அனைவரையும் அனுப்பிவிட்டு அமித்ஷாவிடம் தனியாக ஆலோசித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக KP முனுசாமி, வேலுமணி, தம்பிதுரை, CV சண்முகம், தனபால் உள்ளிட்டோர் அமித்ஷாவை சந்தித்தனர். கடந்த வாரம் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருந்த நிலையில் பழனிசாமி இன்று அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உடனான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நிறைவடைந்துள்ளது. டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அமித்ஷாவுடன் தனியாக ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் பழனிசாமி மட்டும் ஆலோசனை நடத்தினார். மூத்த நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி தனியாக ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியானது. டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் இல்லத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் 2 தலைவர்களும் ஆலோசனை செய்தனர். அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 8 மணிக்கு அமித்ஷாவை சந்திக்க அதிமுக அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களுடன் எடப்பாடி பழனிசாமி சென்றதாகவும் 8:45 மணிக்கு அனைவரையும் அனுப்பிவிட்டு அமித்ஷாவிடம் தனியாக ஆலோசித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக KP முனுசாமி, வேலுமணி, தம்பிதுரை, CV சண்முகம், தனபால் உள்ளிட்டோர் அமித்ஷாவை சந்தித்தனர். கடந்த வாரம் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருந்த நிலையில் பழனிசாமி இன்று அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார்.